ஹலோ வீவர்ஸ், நான் கிளோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஜிபி ஃபேமிலி எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எனக்கு லைஃப்பில் கிறிஸ்மஸ் அப்படின்னா அந்த இயர் எண்டு வர்றது, அரையாண்டு லீவ் வருது, அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு தாட் தான். பட் இப்போ எல்லாம் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஃபேன் பேஜோட அழகான ஒரு எடிட்டு நைட்டே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுட்டேன். அவங்களுக்கு ஒரு நன்றிப்பா. சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் மனுஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுயமாக நம்ம மகன், அம்மா, கணவர் அப்படின்னு போகலாம். ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி எனக்கு கவரிக்கு ஒரு ஹார்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு டேஞ்சரான ஒருத்தர் தான் வெண்ணிலா அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவங்க மேலே அந்த கேர், சாப்பாடு விட்டுறது. அந்த பொண்ணு வேறு விஜய் வந்து தான் சாப்பாடு விட்டு சாப்பிடுவேன், இல்லை விஜய் தான் பிடிக்கும்னு ஏதாவது சொல்லிவிடுமோன்னு எனக்கு வேறு பக்கு பக்குன்னு இருந்தது. நம்ம வேறு பாசமாக போய் நிற்கிறோம், நம்ம ஹர்ட் ஆகி வரக்கூடாதுல்ல லைஃப்பில். இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா எல்லாமே பார்த்துக்கலாம், நம்ம அந்த இடத்துல போய் ஹர்ட் ஆகி அதாவது கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி போய் வராததுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற பயத்துலேயே நிறைய இடத்துக்கு நல்லா போக மாட்டேங்கிறேன். கரெக்டு தானே? இப்போ வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோன்லேயும் வெண்ணிலாவை வந்து காவேரி ட்ரீட் பண்ணுறது கரெக்டு. ஸோ சூப்பராக நோஸ் கட் கொடுக்குறாங்க. ஆனால் ராகினிக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், என்னம்மா நீ சாப்பாட்டில் ஏதாச்சும் போட்டு சாப்பிட்றியா அப்படின்ட்டு இன்னும் போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க காவேரியும் கங்காவும். இல்லை நான் இதை ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆவேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க, அந்த பிள்ளை பாவங்க. ரொம்ப எத்தனை தான் வாங்கி கட்டுது. ஒரு டைலாக் முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு ஒரு தூக்கம் வரணும்ல நைட்டு. பாவமாக இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்களும் இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது வக்கீல் வந்தாங்க, சம்திங் செட்டில்மெண்ட் சம்திங் இது மாதிரிலாம் என்ன குழப்பினாலும் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அக்ரிமெண்ட்டுங்கும் போது அந்த கான்ட்ராக்ட் அதை பற்றி பேசும்போது இது யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த வியூவில் லாயர் வந்தது அப்படின்னு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு பண்ணாங்க அவருக்கு, டிஷ்யூம்னு. அது செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். ஸோ அதில் மட்டும் இல்லை, தாத்தாவும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒரு தெளிவாக இருந்தாங்கன்னா நமக்கும், இப்போ நம்ம அம்மா வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நமக்கு வரும். ஆனால் அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் வருங்க. ஸோ எனிவேஸ் இது மாதிரி சுற்றி சில வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம். விஜய் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. விஜய் நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா, தங்கமான பையன்ப்பா, ஆனால் தெரியாமையே பண்ணி நம்ம தங்கமானவர் நீ எப்போப்பா தெரியும். ஐயோ எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த விஜய் கேரக்டரோட. என்னென்னா சூப்பர், அவரை ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக தன்னுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே வந்து நல்ல அவளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாரு. ஆனால் அது காவேரிக்கு தெரியணும்ல, என்னத்தை சொல்ல. சரி, நம்மளும் விஜய் கேரக்டர் என்ன சொல்லணும், மைண்ட் வைஸ்லேயே போயிட மாட்டிருக்கு அவர் வாழ்க்கைன்னு எனக்கு அது ஒரு பயம்தான். எனிவேஸ் இந்த இடத்துல காவேரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு அன்பை நம்ம ஒரு முறை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், யார் குழப்பினாலும் அந்த அன்பு மேலே நம்ம தெளிவாக இருக்கணும். விளக்கம் கொடுத்துக்கிட்டு பாத்திரத்தை எடுத்து விளக்கிக்கிட்டலாம் இருக்கக்கூடாதுங்க. அதுவும் எனக்கு காவேரி கிட்ட பிடிச்சது தான். ஒரே ஒருக்கா நம்ம ஒருத்தர் மேலே ஒரு ஹோப் வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லக்ஷ்மி பார்த்தோன்னே ஒரு விஷயத்த சொல்கிறா, அப்படியே ஒரு வியூ லக்ஷ்மி உண்மையை தான் சொல்கிறா அப்படிங்கிறது இருந்தாலும் பார்த்த உடனே அந்த அந்த பேசுகிறோம்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆக தான் செய்யணும். உண்மையை தான் பேசுகிறேன் அப்படிங்கிறத விட அந்த அவசரத்தில் ஆர்வக்கோளாறில் மிஸ்டேக்ஸ் ஆகும், ஓகேவா? ஆனால் எனக்கு என்னோட இன்டென்ஷன் பொய்யான தகவலை பரப்பணுங்கிறது கிடையாது. அது மாதிரி தான் இப்போ விஜய் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அப்படி தான். ஸோ ஓகேவா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த விஷயத்தை அழகாக பண்ணியிருக்கார். ஸோ இது வந்து எனக்கு ஓவரால் அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம் காவேரியோட ரியாக்ஷன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இந்த இடத்துல யமுனா வந்து பேசினது அது மாதிரி சம்திங் சில விஷயங்களாக இருக்குது. எனிவேஸ் நம்ம வெண்ணிலா காவேரியோட காட்சிகளே எனக்கு மனசில் நிறைஞ்சது. இருந்தாலும் காவேரி உங்களுக்கு ஒரு ஹாட் இன் ஸ்டேடியம்.